இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, நீண்ட நேரங்களில் அவர்கள் துன்பத்தின் பாதையிலே கடந்து போகிறார்கள். அநேக விசுவாசிகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். பவுலும் பேதுருவும் எழுதியிருக்கிற இந்த உண்மை, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் அவமதிக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகம் எங்களை நிந்தித்தாலும் இயேசு எங்களை நேசிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆவதாகும். இது மாபெரும் பேறு என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடையவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவாக நாங்கள் இருப்பதற்காக நாங்கள் கிறிஸ்துவாக மாறுபடுகிறவர்களாக மாற வேண்டும். தேவனை பற்றி சொல்லுவது, இயேசுவை பற்றி பறைசாற்றுவது எங்கள் மீது விழுந்த கடமை. அதை அவமானமாக நாங்கள் நினைக்க கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி பாடுகள் அனுபவிப்பவர்கள் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக இருப்பதோடு விழுந்து போகாமல் இருப்பதற்காக தங்கள் ஆத்துமாக்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவனே எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தை இன்று எங்களுக்கு சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறது என்னவென்றால், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்கிறதென்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் துன்பங்கள் வரும்போது அவருடைய வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நான் உம்மை வெறுப்பவரிடமிருந்து பயப்படாமல் உங்களை ஆவியுடன் மகிமையோடு நிறைந்தவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று தேவனிடத்தில் கேட்கும் போது அவர் உங்களை நடத்துவார். ஆவியானவரே உங்களை ஆளுகை செய்வார். அதனால் அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள். அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்களை அவர் ஒருபோது மறக்கிறதில்லை. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.